வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன, பார்வை ஒரு பார்வை பார்த்தால் என்ன, உன்னாலே பல ஞாபகம் முன்னே வந்தாடுதே. ஆடியா ஆடியா இனிமே அடிச்சு அடிச்சு வேலையிறான் பொடி. அவள் எந்த அளவுக்கு பிரச்சனை கூடி தந்து வரோம் மழையிலாலே. 410 நேரம் அதிகாலை 10 மணி. குட்டி என்ன பெயிண்ட் அடிக்கிறாங்க. விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த 17 வயது மாணவன் சிகிச்சை இல்லை நல்லவங்க வந்துட்டு பிடிக்காத மின்ன அடிச்சு இந்த குருசு வச்சு வைக்குது. இடைவெளி கூட அசிங்கமாக கிடக்குடா. ஆள் விளக்கமில்லாம் செய்ய மாட்டுதால். ஆனால் இது கூட கிடக்கு. இனிமே அடிச்சு அடிச்சு வேலையிறான் பொடி. அண்ணா காணால ஒரு பாட்டு நடும். ஓ என்ன வாங்கி ஏதாடு இடம் இந்த நுவரலியா சைடில் இந்த அப்படி தொப்பி அடிச்சு இந்த டிஷர்ட்டுக்கு ஏற்ற இந்த கெப்பும் வந்து அமைஞ்சிருக்கு. ஷோர்ட்ஸ் கழிய போட்டது நாளாப்பா இன்னும் காயில்லாப்பா. இந்த பத்திரிப்பு வந்து அங்கால வந்து பெருப்பமாக இருக்குது, இஞ்சால வந்து கொஞ்சம் சின்னனாக இருக்குது. 2 சைடும் ஒரே மாதிரி இருந்தால் தான் அந்த முன் லுக் வந்து ஒன்று சின்ன ஒன்று பெருசாக இருந்தால் அது வந்து அழகாக இருக்காது. வானாவலையோ வண்ணம் கொண்ட வண்ணிலவே வானம் விட்டு வாராயோ ஃபுல்லாரைக்கு இந்த இதுகள் டிஎல் பிளேண்டியல் இந்த இதுகள் பார்க்குறதுக்கு இருக்கனால அதுக்கப்புறம் நெருப்பு தான் பிளேண்டியண்டா அடிச்சு அடி 5 கடை ஒரு கடையில் குடிக்கலாம். பிளேண்டி ஓகேண்ணே இன்னும் அடிக்கடி சொன்னால் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரும்லாங்கோ. ஒரு கதைக்கு இப்போ கீழே களி பண்ணி போட்டு விட்டா இந்த படி குப்பையை வந்து அப்படியும் கீழே ஆடுக்கணும் பிள்ளைங்க. இதை மேலே ஏற்றலாண்ணே. நாளைக்கு 415 என்ன சொல்லுவோம் ப்ரோ. கூட ஒரு வருஷத்தில் 325 2 வருஷத்தில் கடந்துச்சு. இப்போ 470 410 நேரம் அதிகாலை 10 மணி. குட்டி என்ன பெயிண்ட் அடிக்கிறாங்க. மழை என்னென்ன வேலையெல்லாம் செய்ய வைக்கன்னு பார்த்தீங்களா? ஒன்றும் செய்யறா இப்போ என்ன வேலையை போ என்ன வேலையை குட்டி என்ன இப்போ இல்லை அங்கேயும் கஞ்சாத குப்பையில் இருந்தால் அள்ளி போடுறதுக்கு ஆள் கட்டுறது கான்ட்ராக்டுக்கு ஆள் வந்த செய்வாண்டு கொடியாத்தில் வெயிலாமடா. சரி காலையில் இன்ஜென்டாப்புல நல்ல ஒளிப்பாக தானே இருந்தது. ஒளிப்பாக இருந்தது திடீரென்று கரண்ட் ஐயில் இருந்தது. அதுதான் பிரச்சனை. வெளி முத்தத்தில் போட்டா செய்யப்பா இங்கே. இதுக்குள்ள அந்த கம்பியல் எல்லாம் பாரு கம்பியல் ரிவர்ட் இதுகள் காலுகள் நஞ்சிக்கல்டா. அப்பா இது நினைக்கிறேன் இதுக்குள்ள அந்த கம்பியல் கிடக்கு சரக்குண்டா வரும். சின்ன சின்ன கம்பியல் எல்லாம் இன்னும் காலம் ஒரு சின்ன வடியே எங்க மேலுக்கோ அப்போ மேலுக்கால கீழே கடுப்ப உண்டைக்கா இருக்கா. உங்களோட ஜிப்சங்காரட்ட சாமான ஒரு ஒட்டுடத்தை வச்சு விட்டோம்னா சரிடாப்பா. ஒரு இடத்தை வச்சு போட்டு அவங்களே சொல்லி விடுவோம் என்னென்றால் இனி எடுத்து அதுக்குள்ளே போட்டு க்ளீன் பண்ணி விட சொல்லி அப்போ அவங்க செய்வாங்க எல்லா இடமும் போடாமல். திரும்பவும் அதே சங்கதி பாருங்க மலை அதே சங்கதி திரும்பவும்
என்னத்தை சொல்கிற எது சொல்கிறேன்னு எதுவுமே விளங்கு இல்லை. ஏதோ வேணுமெண்டு செய்கிற வேலையாக தான். ஒருவேளை சூனியம் வச்சு போட்டாங்களா? அது இப்போ எங்களுக்கு மாத்திரம் இந்த ஒன்று இருக்கா அப்படி சொல்லலாம். அப்படி அப்படி இல்லையே, அப்படியும் பிரச்சனை. அப்போ அண்டையா அந்த 3 கஞ்சல் ரூபாய் போட்டு வச்சுன்னு வேத்தில என்ன? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒரு நாள் பிக்கப் பண்ணும். எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் அப்படி சேர்த்துறோம். ஓகே, ஆனால் இனி வர போகிற கஞ்சலில் போடுறக்கு ஒரு மெதட் ஒன்று நாங்கள் அந்த வார டிராக்டரில் போடணும் தானே பவன். இல்லை, அதுக்கு அதை கருத்தை பேக் கட்டி வெளியில் வச்சு அடுப்பாங்க அவங்க. சனிக்கிழமையில வாரா நான் விசாரிச்சினேன். அது ஒவ்வொரு நாள் இருக்குடா, ஒவ்வொரு கழிவுகளுக்கு கண்டு. உக்குற கழிவு, உக்காத கழிவு. இது என்ன கழிவு கொண்டு வருங்க? இது என்ன கழிவு கொண்டு வரும்? இது உக்குற கழிவு. உக்கா கழிவும் கிடக்காது. என்ன முத்தலகே முத்தலகே அது நான் நேற்று போட்டேன். அது சொல்லிவிடும். இதுங்க என்ன ஜப்பா 6 ரூபாப்பா. ஆனால் 1.5 ஒரே குடும்பத்தில் அண்ணன் தங்கைக்கு நேர்ந்த சோகம். மொன்னராகலை சிரிபுரகம பகுதியில் நெஞ்சை உழுக்கும் ஒரு துயரச் சம்பவம் வந்துள்ளது. விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த 17 வயது மாணவன் சிகிச்சை நின்று நடவங்க வந்துட்டு பிடிக்காத மின்ன அடிச்சு. அது அங்க சுழிபுரம் 20 சிங்கள பக்கம் மின்ன அடிக்கிறே இல்லை. இந்த அறையை ஃபுல்லாக இழுத்து போட்டால் இதுக்கே வச்சுக்கலாம் நிச்சயங்காட்டு சாமான. இவங்களை யாவன் தான் இப்போ கூட குப்பையாக கிடக்கு. இவங்களை தான் குப்பையாக கிடக்கு. பார்ப்போம் நாளைக்கு ஆண்டு இப்படியே இந்த ஒரு அறையை மட்டும் அப்போ க்ளீன் பண்ண விடுவோம். வேறு ஒன்றும் செய்யலை. அது இதுக்காக போட்டுடுவோம். அப்போ இந்த ஒரு அறையை மட்டும் விடுவோம். வேறு என்ன இது ஃபுல்லாக டைல்ஸ் சார். ரெண்டு ஷவலும் இல்லைடாப்பா கிடந்து நல்லா கிடக்கும். என்னண்டு உங்க அங்கே என்னண்டு அந்த நிலம் பிடிக்கிறீங்க? அந்த நிலம் என்ன பிடிக்கிறீங்க? இதில் முட்டா முட்டா சரி அங்கே வச்சுக்கேன். முடிஞ்சு கேள்வி 1-2 தான் கிடக்கும். இல்லை நான் கேட்குறேன் மேலே நேற்று கருணாண்ண வச்சு பார்த்துட்றோம். கருணாண்ண மாவுளடுவே பாப் என்னப்பா 13 இன்ச்சு துண்டு இஞ்சால வெட்டி வைக்கச்சுன்னா வெட்டி வைக்காம போயிட்டு நல்லா இருக்கும் கலர். ஆள் சொன்னடா ஹேமா கட்ட தான் இடவழி கூட தான் பச்சு வைப்பேன் மாவுளண்டு. எங்கால ஓ அது இங்கே ஏற்றி தான் விடுமா சிவ. இந்த குருசு வச்சு வைக்குது
ஏன்னா வெயில் படுற இடம் மாவுள் குருசு வச்சு வைக்கணும்ண்டு ஆனால் இடைவெளி கூட அசிங்கமாக இருக்குடா அதுக்கு அடைப்பு இதால் பேஸ்ட் வைப்பாங்க கூட தான் இடைவெளி ஆள் விளக்கம் இல்லை செய்ய மாட்டுதால் ஆனால் இது கூட ஆகலை இந்த ஆள் சொன்ன அந்த அந்த இடைவெளியிலே சின்ன ஆகலை அசிங்கம் ஆகலன்னு சொன்னவர் எனக்கு டைல்ஸ் வச்சுக்கண்டு தெரியறதுக்காக இடவழி கூட வைக்கா ஆ டைல்ஸ் வச்சுக்கண்டு தெரியறதுக்காக அப்படி இல்லையா இடைவெளி கூட வைக்காட்டி இடைவெளி குறைச்சி வச்சால் ஒரு மாவு டேமேஜ் ஆகினா உடைச்சி எடுக்கலாம் மற்ற மாவுளுக்கு பிடிக்குமெண்டு நல்ல நெருக்கமாக இருந்தா ஒரு மாவு டேமேஜ் ஆகினாலும் கலட்டிடலாம் மற்ற வெயிலத்துக்கு அந்த காத்தோட்டங்கள் இது அமுக்கமாக இருந்தால் வெடிக்குமெண்டு ஆக நெருக்கி வச்சா ஆனால் இடைவெளி கூட வைக்க அசிங்கமாக கிடக்கு வடையிலாங்களே பார்க்க இந்த மாதிரி பேஸ்ட் வச்சா தெரியா அது ஒரு லைனாக இருக்கும் கீழ் பெரிய மாவளுக்கும் பெரிய ரோடு தான் பெப்ப நிற்கிறாள் நம்ம வச்சா வடியெல்லாம் போய்மேடாப்பா ஒரு ஆளும் சொல்கிறோம் அது எல்லாம் கேட்க வேண்டிய இஞ்சாத ஒரு சொட்டு நிமித்தி தான் வச்சிருக்குமா ம் ஓகே மாவு நல்லா இடம் என்ன ஃபினிஷ் பண்ணி போட்டு தான் போகணும் ஃபினிஷ் பண்ணி போட்டு தான் நின்று வர இங்கே ஒருத்தர் அடிக்கலையே மாவு இதுக்கு அடிக்கலையே நாங்கள் 3 மணிக்கு போல கிடைக்க ஆளை ஒருத்தர் அடிச்சிட்டுது இது ஆளுக்கு சின்ன பிரச்சனை சரி பார்ப்போம்மா கூட மற்ற ஷவர் நேற்று அந்த ஷவர் ஒன்று தான் கீழே வேலை இது ஓடாது நான் தேடி தெரியறோம் காணல கண்ணில் வருது இல்லை வேறு ஷவர் கிடக்கணுமே வருகால் வரட்டுமா அவருக்கா இதார் உடைச்சிக்கிறாங்க டிஷர்ட்டை போட்டுதா அவருக்கு அந்த வீடியோவில் கனடாவில் காலையாண்டு எல்லாம் கோவிக்காங்க என்ன இல்லை அதுக்கு இல்லை நீ இந்த வேலையில் ஒன்றும் செய்யற இல்லாமல் இந்த கமரா பிடிச்சி திரியிறாண்டு ஒரு கம்ப்ளைண்ட் அதான் சொல்கிறேன் டிஷர்ட்டை போட்டுதான் உண்ட வேலையை நான் இருக்கா பாகன் இருக்கா உன்னையும் வேலையை வச்சு பார்க்குறதுக்கு ஆசையாக கிடையாது ஆனா உனாண்டா கமரா பிடிச்சி மைக் ஒன் பண்ண சொல்கிறா அதெல்லாம் ஒரு டிஷர்ட்டை போட்டுதா ஓம் நீ போட்டுது வா சொல்கிறேன் கடைஞ்சி சொல்கிறா இதை நீட் பண்ணி விட வருவான் வருவான் எல்லாம் இதைஞ்சு விட்டு போகிறது இவ்வளோ சாமான் இவ்வளோ இடக்கு கடவுளை பேய் டஸ்ட் ஆகிக்கிறாப்பா யாழ் ஜிம் அடிக்கு பார்த்து வேலையில் என்னம்மா போகணும் ஜிம் அடிச்சு வேலை யாழ் ஜிம் அடிச்சு வேலையிறான் பொடி அப்போ எந்த அளவுக்கு பிரச்சனை ஓடி தண்டு வரோம் மழையிலாலே
அப்பா ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ ஆரோ ஆரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா வேலையில் வந்து என்னென்ன பாகத்தில் செய்கிறேன் எல்லாரும் முழுகி போயிருக்காங்கப்பா சோதாரி விழுந்த மலையால் கோஷா என்ன நூரலியா சைடில் நிற்கிற ஆள் மாதிரி இருக்கப்பா நூரலியா சைடில் இப்படி தான் தெரியுறவங்க அந்த நூரலியா சைடில் இந்த அப்படி தொப்பி அடிச்சு இந்த டிஷர்ட்டுக்கு ஏற்ற இந்த கெப்பும் வந்து அமைஞ்சிருக்கு அரே அடே அவரா சரி சரியோ வேலை அவர் வேறு இல்லை வேறு வருதில்லை சி சவல் புள்ளடாப்பா நடுவால் தேஞ்சு வைத்து அதால் முறையான எடுக்கலாம் ஆடு ஓ அடியும் அவன் காட்டுடா அவன் ஜிம் அடிக்கான் நான் அடிக்கணும்ப்பா சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனை ஆடி ஆடி எல்லாம் தெரியும் குட்டியானா வா ஓடி ஆடி வரான் ஆடி ஆடி அடியோ ஆடி ஆடி இப்படி ஆடக்கூட விடாம ஓ அப்படியே தூக்கி காலில் ஓட சரி ரசிகர்கள் காட்டாங்க ரசிகர்கள் திரும்பி முதுகளும் போட போட்டா படுக்கா பிறகு சின்ன நட கொடுக்கும் அடிக்கிறது நெருப்படுங்க பா ஆள் சொல்ல இப்படி தூக்குமா ஆள் சரியா டஸ்டாப்பாய் இல்லை இந்த ரூம் க்ளீன் பண்ணதே இல்லை இதுக்கு வந்து அவன் அந்த ஜிப்சன் சாமானில் கொண்டு இதுக்குள்ளேயே போட்டு விடுவோம் சொல்லுவாங்க ஏண்டா எல்லாத்தையும் எடுத்து எங்கே வைக்கிறோம் ஏதாவது ஒரு ரூம் ஒன்று இருக்குது தான் வேணும் க்ளீன் பண்ண அவங்க அப்புறம் இது சொல்லுவோம் இதில் தேவையான சாமான் எடுங்கும் மற்ற வழியாக்குவோம்ட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவோம் இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கா சுலாவி எடுத்தாச்சு என்னங்கோ காதல் வளர்த்த உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்த இந்த ஷோர்ட்ஸ் கழுவி போட்டது நாளாப்பா இன்னும் காயில்லாப்பா 3 நாளாக போச்சு ஜட்டின்னு சிக்கலாக தான் கிடக்குறாப்பா அது கொடியில் காய போட்டுக்கிறது 4 நாளாக இதயத்தில் ஓ பூவின் முகவரி காற்று அறியுமே உன்னை என் மனம் அறியாதா பூட்டி வைத்த தண்ணி தொளிப்பு பார் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா ஆல்ரெடி அந்த கடையிலுக்கு முன்ன மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க அந்த அடுவைக்கு ஆறு
அது கூட வசதியா அது சரி இந்த நல்ல லாபமும் தீங்க கொஞ்ச நாள் வா. என்னென்ன செய்யலாம் இதுதான் இதுதான் சரியா என்ன ஆள் தான் அந்த மெதட்டா பாடா கொண்டாரு அந்த மண்ணை எப்படி கொண்டு போனா கொண்டு சேர்க்கலான்ற பிளான் ஆளுக்கு தான் தெரியும் வேறு அப்படி போவேன் எல்லாருக்கும் பிள்ளாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு அனுபவம் வேணும் அனுபவம் வேணும் அண்ணா சீனாவில் ஒரு பாட்டு நடும் சீனாவில் பாட்டு நடும் ஓ யாரும் போன காட்சி தான் ஆ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிப்பு வந்து பூச போகிறாங்க இது வந்து என்னென்னு சொன்னால் இந்த சைஸ் இருக்குது தானே இந்த லைன் இந்த பத்திரிப்பு வந்து அங்கால வந்து பெருப்பமாக இருக்குது இஞ்சால வந்து கொஞ்சம் சின்னனாக இருக்குது அப்போ அதால் அங்கத்தே சைஸுக்கு எடுக்கிறதுக்காக இந்த கல் வச்சு இந்த லோட பூசி எடுக்க போகிறாங்க ஏன்னா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருந்தால் தான் அந்த முன் லுக் வந்து ஒன்று சின்ன ஒன்று பெருசாக இருந்தால் அது வந்து அழகாக இருக்காது அதால் வந்து அந்த ஒரு இதுக்கு வந்து இப்போ இந்த கல் வச்சு சரியான முறையில் வந்து எடுக்க போகிறாங்க அந்த வேலையில் நடந்து வந்துருக்கு அதே மாதிரி வெள்ளத்தை பாருங்க இன்றைக்குமே வந்து காலையில் ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் தொடங்கிச்சு தொடங்கினா அடிச்சு நெருப்பு எடுக்குது அப்போ வந்து என்ன அதே லெவலுக்கு இப்படி எடுக்க புரியல கல் வச்சு தரம் அடுப்பேன் வேலைஞ்சு முடிய எடுக்க புரியல செஞ்சு கொண்டிருக்கோம் இல்லையா ஏன்னா வேலைஞ்சு முடிய தரமாக எடுப்போன்னா வேற மாதிரி ஓ இப்போ வந்து அப்படியா வேலையில் போய் சரி மழை விடாது நம்ம வேலையை ஒன்றும் மழை விடாது நூலை அப்படி ஆனால் இது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணுமா சாமான கிடாக்கு சின்ன சின்ன இப்போ ஓடுதா இதில் ஓடுதா தண்ணிக்கு ஓட கரையும் ஒரு குப்பாரியால் நோம்புல அழுத்து விட சரி மேல் குப்பையில் அது கரைஞ்சிருமா மண்ணுக்கு தண்ணிக்கு இப்போ அண்ணா ஆ ஆ உங்களை சிக்க பறக்குது வேலை வள்ளி நீலவே வள்ளி வள்ளி நீலவே பட்டாம்பூச்சி அண்ணா காணால ஒரு பாட்டு நடும் ஓ நின்று வாங்கி ஏதாடு இடம் அடி அடு நண்டு ஊறுது நரி ஊறுது எடுங்க எடுங்க மிச்சது எனக்கு ஒரு பாட்டுகளும் ஓ ஆ வானாவளையோ வாழை சி என்னப்பா வண்ணம் கொண்ட வண்ணிலவே வானம் விட்டு வாராயோ அது சரியா பாட்டு தேனாவில் உண்டடும் ஓ நீ சும்மா அது தேனாடா விஸ்வரா நீ சும்மா இருக்கு அவரா பிடிக்கிறதே பார் தேனாவில் தேனாம் தேன் நீ சும்மா இருக்கேன்டாப்பா அவர் எடுப்பார் நீ பின்னுக்கு இருந்தே படிக்கா என்ன ஆகினே அடைகிறாப்பா நாங்கள் போட்டி வச்சுருக்கே நீ பின்னுக்கு இருந்து படிக்கா சரியா பொட்டியா மீனோ போகிறோம் மீன் பிடிக்க போ चाय 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 चाय
எடோ எடோ அதான் எடோ வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன பார்வை ஒரு பார்வை பார்த்தால் என்ன உன்னாலே பல ஞாபகம் முன்னே வந்தாடுதே ஏ உள் நெஞ்சம் கொண்டாடுதே வா அறிய முடியும் அப்படி அடுவே எல்லாம் பழக்கி வச்சு பாட்டு ஓ ஆள் பாடிக்கும் அவ்வளோ நடுக்க குரலில் படிக்கும் நல்லா இந்த பாட்டுக்கு ஏற்றவன் இவ்வளோங்க பகுடிக்கல அப்பாடா பிளேண்டி என்னவன் சொல்லு ஆ ஆள் அடிச்சு அடியானப்பா ஆளை கோச் முடிச்சு சர்டிஃபிகேட் இறக்கு நாளை அந்த வீடியோ காட்டி உங்களுக்கு பொன்னாடையெல்லாம் போத்தி மாலைகளையெல்லாம் போட்டு ஆள் இறக்கணும் ஆள் ஃபுல்லாக இறக்கி இந்த இதுகள் டிஎல் பிளேண்டியல் இந்த இதுகள் பார்க்குறதுக்கு இறக்கணும் ஆள் இங்கே நிற்கலானே முதல் அங்கே அக்காவை விட்டு பக்கத்தில் அப்போ இந்த வேலையை சிக்கலாக போகண்டாப்புல ஆள் இறக்கணும் அங்கேருந்து ஓ அதுக்கப்புறம் நெருப்பு தான் பிளேண்டியண்டா அடிச்சு ஆடி அஞ்சு கடை ஒரு கடையில் குடிக்கலாம் பிள்ளைங்கன்னா நல்லா பிள்ளைங்க இல்லை ஆளுக்கு கதை ஆ உங்களோட பிளேண்டியை போட்டு தான் கதை போகுது பரப்பு ஆள் பாருங்க இப்போ வரும் ஆள் வரும் ஆள் வரும் ஆ உங்களோட பிளேண்டியை தான் கதை போகுது ஒரு இடம் எடுக்கலாம் பிளேண்டி ஒரு இடம் எடுக்கலாம் சரி உங்களோட பிளேண்டியுமே வருது இல்லையா சும்மா உண்மையா வீட்டுக்காரோட அவன் அதுக்காக குடும்பத்தில் கண்ட முடியாது அப்படின்னா சொல்லி 2 நாளைக்கு வாரம் இருந்தோம் அதான் அங்கால மின்னலும் மழை நல்லா ஏன்னா ஆள் அப்படி அதுக்காக இறக்குனப்பா ஆளை சாப்பிட மாட்டோம் அதான் குடிச்சுதான் காலையில் இஞ்சால மழை ஒரு பக்கம் மின்னல் ஒரு பக்கம் இஞ்சால இந்த பிரச்சனை ஒரு பக்கம் அங்கால அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அது மின்னலை விட ஆக வரும் இது விளங்கும் மின்னலை விட ஆக வரும் இப்போ அந்த லைனுக்கு எடுக்கத்தான் வேணும் இல்லாட்டி முன் லைன் வந்து பிழைச்சிருமல்லோ முன்னுக்கு இஞ்சோ ஒடுக்கி அங்கே ஆகன்னு இருந்தால் பிள்ளையே இல்லை அதால் இப்போ அந்த வேலையை நடந்து கொண்டிருக்கு அதே மாதிரி தெரியா மழை நேரம் எடுத்து போட்டு போறோம் மழை வேற இடம் வேலையில் இல்லானே மாவட்ட வைக்கிறோம் அவன் அந்த அளவு விடாம இது என்ன செய்யணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னா விளம்பி அவன் நாங்கள் நடக்க விட்டு விட்டோம்டா பட் நாளைக்கு வந்து பார்த்து போட்டு ஒன்றும் சொல்லக்கூடா சரி அதான் உலகம் ஓ அப்படி உலகம் என்ன சரியா அது சரி அப்போ பிளேண்டி ஓகேண்ணே ரைட் அதை சொன்னால் அடிக்கடி சொன்னால் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேறு பிள்ளைங்க சொல்ல நல்லா இல்லைண்டா அப்புறம் நாளைக்கு பிள்ளைச்சிடும் ஆள் வாட்டெல்லாம் படிச்சு ஆடும் விளையாட்டு சரி எடுங்கொண்டு எங்க மனதை கொள்ளையடித்த நிறைய பகுதியில் எடுக்கலாம் மாவல் பகுதி அப்படி இருக்கட்டும் இந்த புட்டியை எடுக்கலையோ நீங்கள் கிளப்புகளுக்கு அடுத்தும் கிடாக்கு ஜாமான எனக்கு எடுக்கல எங்கட வீட்டை வேலைக்கு வராங்களெல்லாம் சாமான் தாராளமாக தான் எடுக்க சொல்கிறது இந்த பழைய வீடு ஆரம் அடிக்கிறதா அடிக்கலாம்டா சும்மா வேஸ்டாக குட்டியண்ணா பழைய வீட்டுகளுக்கு அடிக்கலாம் தான் ஏடாப்பா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த ஊர் இருக்குது தானே இப்படி ஒரு வீட்டுக்கு அடித்தா கொஞ்சம் இன்னைக்கு இந்த பிடிக்கும் தானே அடிச்சு போட்டு போய் பிள்ளை ஏற்றி விடலாம்
அப்படின்னா இப்போ பழசுகளை அடிச்சு விடுங்கோ புற வெடிச்சு எடுப்போம். இங்கே வர அப்படி அடி நானும் அப்படி தான் கேட்கேன். ரெண்டே யாருக்கும் மேலே விட்டு தான் புட்டி வைக்கிறாங்க. இப்போ ஊட்டி வைக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து முடிக்கிறதுக்கு மழை இல்லாமல் முடிச்சுவாங்க. முடிச்சா கையில் தான் போகணும். அலை வாங்க இல்லையே, அதை வாங்கி இல்லையோ எங்க அலை வாங்க மேலோட வேளாங்கடை இல்லையோண்டா இந்த அர்த்தம் இப்போ எங்கேன்றா அர்த்தம் கிடக்குன்றா தெரியும் நான். அந்த படியிலே கிட கொண்டு என்ன வேணும் இல்லை வேணுமெண்டே இந்த இந்த இதில் சீராக்கி விடலாம். அப்புறம் அது அதுவும் எங்களுக்கு தான்டாப்பா வேலை நிலம் நிலமுழுக்கு. இல்லை இல்லை ஓ இது இது எப்படி நாங்களாம் என்ன செஞ்சு கொடுக்குறாங்க. இது இப்போ கொத்தி எடுத்தால் தான் கூலி குறைஞ்சமாக. ஒரு கதைக்கு இப்போ கீழே கிளீன் பண்ணி போட்டு விட்டா இந்த படி குப்பையை வந்து அப்படியும் கீழே அடுக்கணும் பிள்ளைங்க இதை மேலே ஏற்றலானே. அப்போ கீழே கிளீன் பண்ணி போட்டு இதை விட்டா பிள்ளையல்ல. ஆ அப்போ நான் இப்போ இந்த அளவாங்க எடுக்க போகலாம் பார்த்தா இது சரியாக மண்ணாக கிடக்கு. அப்போ இதை எப்படியோ க்ளீன் பண்ணி எடுக்கத்தான் வேணும். ரெண்டு ஓட்டுனா இடையில நின்று தான் அளவாக கொண்டு வச்சு என்ன நடக்கும் இது நடக்கும் எடுத்து வர சொன்ன மாட்டேன். அதான் அதான் எடுத்து வர சொன்ன மாட்டேன். பாடா கொண்டு உண்டாப்பா மண் கடும் மண்ணா கிடக்கு. என்ன சொல்ற அங்கால இன்னும் முழக்கம் நிற்கல ஓலையா. எல்லாம் க்ளீன் பண்ணி விட ஒரு 4 நாள் கணக்கு திருப்பி இதே மாதிரி வந்துடும். என்னடாப்பா இது கீழே போடத்தான் வேணும். நீ ஒரு தள்ளி போ தள்ளி விட்டால் தான் சரி. இது அப்படியே கொண்டு தெரியல. இல்லை கொஞ்ச நேரம் தான் புறா சரி. இது இப்போ கூடனோடைய எப்போ ஃபுல்லாக கீழே தட்டி தர வரும் மெல்ல மெல்ல. ஆள் வந்தது பார் தண்ணி ஒழிக்கிறது. ஆள் சுவாசத்தில் கவனம் கூட. கடுவலை ஊற்றாங்கன்னா நம்மளை அடிச்சுவாங்க. கடுவலை ஊற்றினா கூட்டலாம். ரைட் அவ்வளோதான் மேலே அடிச்சாச்சு. அண்ணே அண்ணே தானால பாட்டுண்டாடும். கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போலே அடடா என் கண் முன்னாலே அவளே வந்து நின்றாளே. அங்கால என்னண்ணே அதான் லைன். என்னடா வஞ்சல கடும் உலகம் மின்னலாம் கிடக்கு. வடகிழக்கு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. ஒரு பயணம் போகணுண்டாப்பா. அந்த மழை ஒரு பக்கம் சிக்கலாக கிடக்கு. நான் செய்கிறேன் எல்லாரும் போகணும். ஒருத்தரையும் பொறுக்கலாது. ஒரு வகையில் எதனா செய்யத்தான் வேணும். மற்ற மக்களே பயங்கர ஒரு கவனமாக இருக்கும் எல்லாரும். இப்போ நிலவர அந்த அனர்த்தங்கள் தெரியும் உங்களுக்கு. பயங்கர மழை பெய்யுது. அதில் மின்னல்கள் அடிக்கிற டைமில் யாரும் வழியில் நிற்காங்க. தயவு செய்து நேற்றைக்கு முந்தினவன் ஒரு படியன் ஒரு ஆள்
சுள்ளிபுரம் பகுதியில் வந்து இறந்துருக்கார் மின்னல் அடித்து. அவர் வயலுக்குள்ளே வேலை செஞ்சிட்ருக்கிற டைமில். அப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து அலட்சியமாக எடுக்காமல் கொஞ்சம் கவனமாக இருங்கோ எல்லாரும். மின்னல் அடிக்கிற நேரத்து இல்லை வெளியில் இடங்களுக்கு தெரியாமல் உயர்ந்த மரங்களுக்கு நிற்காமல் கவனமாக இருங்கோ. வேலையோட வேலையாக இதுகளையும் சொல்லிக்கொள்கிறோம் நாங்கள். ஏனெண்டா ஒரு உயிர் கவனமாக பார்க்கணும். உயிர் போனால் திரும்ப வராது. கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கோ. அம்மா படிக்க பார்க்க ஒரு ஆசையாக கிடக்கடா. மண்ணேர் எடுத்து அப்புறம் அப்படியே பின்பக்கம் கால் வச்சா சரி படம்.